அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அனாயிண்டிங் டீச்சர்ங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும், உலகத்துல எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள். அது என்ன நாள்? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனாலே புனித வெள்ளின்னு என்று அர்த்தம் தமிழ்ல. ஆனால் கிரேட் ஃப்ரைடே, ஹோலி ஃப்ரைடே, பிளாக் ஃப்ரைடே என்று பல பேர்களை வச்சு இந்த குட் ஃப்ரைடேவை பேர் சொல்லுவாங்க. ஆமாம், இன்றைக்கும் நம்ம மத்தியில் நம்ம ஷாலோம் அசம்பிளிஸோட சீனியர் பேராயர் ரைட் ரெவரண்ட் பிஷப் சாலமன் பிரேம்குமார் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க உங்களுக்காக இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து தேவ ஊழியர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளிலும், இந்த நாள் நல்ல வெள்ளியில் அடையக்கூடிய குட் ஃப்ரைடே, உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள எல்லா திருச்சபை மக்களும் இந்த நாளை நினைவு கூர்ந்து தங்களுடைய திருச்சபையிலே கர்த்தரை ஆராய்த்து வருகிறார்கள். ஏன் இந்த நல்ல வெள்ளியை பார்க்கின்ற போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து எருசலேமிலே கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். எருசலேமிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பின்பு உயிர்த்தெழுந்தார். அந்த மரித்த நாளை நினைவு கூறும் விதமாக இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், பசுத்தவான்கள், நீதிமான்கள் எல்லாரும், திருச்சபை மக்கள் அனைவரும் இந்த நாளை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது ஒரு துக்க வெள்ளி அல்ல, இது ஒரு நல்ல வெள்ளி. மெய்யாகவே ஒரு குட் ஃப்ரைடே. துக்கமாக அல்ல, ஆண்டவர் நமக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறும் விதமாக இதை நாம் ஆசரிக்கிறோம். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் உலகத்தினுடைய பாவங்களுக்காக, உலகத்தின் மக்களின் பாவங்களுக்காக, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இது உலக சரித்திரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே. அவர் இன்றைக்கும் பரலோகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சியில் இந்த வாழ்த்துக்களை சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே தேவ ஜனங்களே, இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம அனைவரும் சேர்ந்து, ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார், கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று அறியும்படியாக கர்த்தர் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் மெய்யாகவே கர்த்தர் ஆண்டவரை ஆராதித்து இந்த நாளை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். இப்போ பேராயருடைய வாழ்த்துக்கள் ஜனங்களுக்கு போய் சேருது. ஆமென். அப்போ குட், நல்லது, நல்லது. பேராயர் ஒரு பேராயர், அனுபவம் பெற்ற பேராயர் நம்ம இடத்துல இருந்து, அதுவே நமக்கு நல்லது. இந்த குட்ங்கிற வார்த்தையே பைபிள்ல எப்ப ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லு மகளே? ஆதியிலே, அதாவது ஆதியாகமம் ஆரம்பிச்சதிலிருந்தே ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வந்து நல்லது, வெளிச்சம் உண்டாக நல்லது, நல்லது அப்படின்னா வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. அப்போ 2வது நாள் ஆகாய விரிவுகள் நல்லது. அப்புறம் 3வது நாள் அந்த பூமியில முளை கிளம்ப பண்ணினார். அப்போ புல் பூண்டு நல்லது. புல் பூண்டு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லது, நல்லது. ஆனா அதேவே நல்லது நினைச்சிட்டு வானத்து மண்ணாவை விட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. அது அற்பமா எண்ணிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த 4வது நாள் ஜோதிகள், சூரியன், சந்திரன், பெரிய ஜோதி, சின்ன ஜோதி, நல்லது. அப்புறம் 5வது நாள் ஆகாயத்து பறவைகள், மச்சங்கள். 6வது நாள் மிருக ஜீவன்கள், மனிதர்கள், ஜீவன்கள், மனிதர்கள். அப்போ அதாவது ஜீவன்கள்னா மிருக ஜீவன்கள், ஜீவ ஆத்துமாக்கள்னா மனிதர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு வெரி குட், வெரி குட். 7வது நாள் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் வார்த்தையினாலதான் மனிதன்களை படைத்தாரு. அப்புறம் ஆனா அவரோட சொந்த கைகளால அவங்கள உருவாக்குனாரு. அது அதனாலதான் வெரி குட், அதனாலதான் வெரி குட், வெரி குட்.
அதெல்லாம் கண்டு 7வது நாள் நம்ம எல்லாரும் ஓய்வு நாள்னு போட்டிருக்கோம். ஓய்வு நாளாவது இல்லை. 7வது நாள் அது மிகவும் பரிசுத்த நாள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த நாள். இப்போ நமக்கு வாரத்தின் முதல் நாள் தான் பெஸ்ட் நாள், அதான் உயிர்த்தெழுந்த நாள். அப்போ சாபத் டே நல்லது, மிகவும் நல்லதுன்னு நினைக்கலாம். ஆனா அதை காட்டிலும் மேல உயிர்த்தெழுந்த நாள் மிகவும் நல்லது. நல்லது. அப்போ முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த மன்னியும்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நல்லது. மன்னிப்பு நல்லது. 2வது பாரடைஸ். இன்றைக்கு நீ என்னோடு கூட பாரடைஸ்ல இருப்பாய். பாரடைஸ் நல்லது. பாரடைஸ் நல்லதுன்னா எங்கேயோ பாரடைஸுக்கு செத்து போய் தான் போவாங்களே, அது நினைக்காதீங்க. இன்னைக்கே உங்க வீடு பாரடைஸா மாறும். அதான் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேல தியானம் பண்ணிட்டா ஏசப்பாவுடைய முகத்தை தியானிக்க 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 பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும். சரி, அடுத்தது 3வது வார்த்தை. அங்க மரியாளை பார்த்து, தன்னை பெற்ற தாயை பார்த்து, இதோ உன்னுடைய மகன், அதோ உன்னுடைய தாய் யோவானை பார்த்து. அப்போ அந்த வார்த்தை நல்லது, அன்பு. 4வது, என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் அதுக்கு பிறகுதான். ஆனா அங்க சொல்லப்பட்ட வார்த்தை ஏலி ஏலி. இன்னொரு இடத்துல ஏலோய் ஏலோய். இந்த ஏலி எல் அப்படின்னாலே தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஹை காட் அர்த்தம். அப்போ இன்றைக்கு அது 4வது. 5வது, தாகமாய் இருக்கிறேன். 6வது, எல்லாம் முடிந்தது. 7வது, பிதாவே உடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார்ல, அப்பதான் திரைச்சீலை கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு வந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தவராய் வெளியே வர்ற முடிய கல்லறைக்குள்ளாக இருந்து அப்புறம் வெளியே வந்தார். ஆண்டிலிருந்து இன்றைக்கு முடிய குட் ஃப்ரைடே தான். எத்தனை எத்தனை காலமா குட் ஃப்ரைடேல ஆண்டவரை தியானித்து தியானித்து இந்த 7 வார்த்தைகளை விதவிதமா தியானிக்கிறாங்க. இப்போ இந்த நாட்களுக்கு தக்கவனமா தியானிக்கணும். சில நேரங்களில் ஏதோ எழுதி வச்சதை படிச்சுட்டு ஒரு கடமைக்குன்னு போய் தியானிப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு மோர் குடிக்கிறதுக்கும் அங்கே கஞ்சி குடிக்கிறதுக்கும் எதுக்கோ போயிடுவாங்க. அப்பா முடிக்க போகிறோம் 40 நாட்கள் அப்படின்ட்டு போவாங்க. அப்படி இல்லை பிள்ளைகளே, இந்த குட் ஃப்ரைடேல ஏசப்பா உங்க வீட்டுக்கு வருவார். ஆகவே தான் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம நினைக்கணும். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நினைச்சுதான் இன்னைக்கு நம்ம முடிக்கணும். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை நினைக்கிறதுக்கு யோபு சொன்ன வார்த்தை என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் அதை எடுத்து படி பார்க்கலாம். 25 யோபு 19, 25, அப்புறம் 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறன்னு சொன்னவர் அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய மாம்சம் சரீரத்துல உடம்பெல்லாம் பருக்கள் வந்து வியாதியா இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு திரும்ப என் மாம்சம் சரியாகிறதையும் நான் என் மாம்சத்துல அவரை காண்பேன், பார்ப்பேன். அப்புறம் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களால் பார்ப்பேன். இப்போ இந்த வார்த்தைய யாருமே மறக்க முடியாது. சரியா? இப்போ நம்ம ஒரு வார்த்தைய இன்னைக்கு நம்ம படிக்கணும். யோபு
14வது 14. ஆமாம் 14, 8, 9 அதை நம்ம படித்து தியானிக்க போகிறோம். யோபு யோபு 14, 8, 9. படி. யோபு 14, 8, 9. அதின் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். அதான் அப்படிதான் நம்ம இப்போ இந்த குட் ஃப்ரைடே வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், மரணம், முட்கிரீடம், சிலுவை மரம் எல்லாத்தையும் நம்ம தியானிப்போம் இல்லையா? அவருக்கு அவருடைய வஸ்திரத்தை உரிந்துட்டு சிவப்பு அங்கியை போட்டு அவரை சவுக்குனால் அடித்து அவரை முட்கிரீட வைத்து அடித்தாங்கல்ல, அவருடைய கண்ணை கட்டிட்டு உன்னை அடித்தவர் யார் அப்படின்னு எங்க? தேவனுடைய ஆலயத்தில், எங்க? ஆசாரியர்களுடைய வீட்டில். நம்ம எல்லாம் எருசலேமுக்கு போகணும்ல, அண்ணா காய்பா அந்த வீட்டில் தான் வச்சுட்டு கண்ணை கட்டிட்டு அரைஞ்சு அடித்தவன் யார்? கேள்வி கேட்குறாங்க. எவ்வளவு தைரியமா! இன்னைக்கு இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல ஜனங்க வேதத்தின் வெளிச்சத்தை பார்க்காம கண்ணை கட்டி அப்படியே கடமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கண்கள் திறக்கப்படணும். கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இயேசுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அநேக கேலியும் கிண்டலுமா வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதில் போட்டிருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அடித்து அவரை மரண சிலைகளினால சுத்தி ஏன்னா மறித்துட்டார். அவரை கல்லறைக்குள்ள வச்சிருப்பாங்க. இதுதான் போட்டிருக்கு. அப்போ அடிமரம், பட்ட மரம், அடிமரம்னா அடிக்கட்டை, அடிக்கட்டை மண்ணிலே செத்தான். அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அப்படியே துளிர் வரும். வாசனையினால அதுதான் உயிரோடு எழுப்புற வல்லமையா. இந்த தண்ணீர்னாலே பரிசுத்த ஆவிக்கு அடையாளம், பரிசுத்த அபிஷேகத்துக்கு அடையாளம். அப்போ இந்த தண்ணீர்னா இது சாதாரண தண்ணீர் இல்லை, மேசியா தான் அபிஷேகம். கிரைஸ்ட் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை அவர் இழக்கல. அந்த அபிஷேகம் அவருடைய சரீரத்தில் பாய்ந்து உயிரோடு எழுப்புச்சு. அதுதான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியே உங்களில் வாசமாயிருந்தால் இப்போ நம்ம அப்படிதான். எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் எழுப்பிடுவார். அப்போ இன்னைக்கு பேராயர் ஜெபம் பண்ணும் பொழுது அநேகர் உங்க வாழ்க்கையில எழும்ப போறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது, அவர் முடித்து வைத்துட்டார். அப்பதான் புதிய ஆசீர்வாதம். அப்போ நீங்க துளிர் விட போறீங்க. வறண்ட கோல் துளிர் விடுமா? துளிர் விடுவது மட்டுமல்ல, பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அடிமரம் மண்ணில எழும்புமா? இந்த தண்ணீரின் வாசனையினால எழும்பும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாடுகள்ல இருக்கிற மனிதர்கள் அபிஷேகத்தினால எழும்பு போறாங்க. அப்போ பேராயரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களை எழுப்ப போறார். உங்கள் பாடுகள், துன்பங்கள் எல்லாம் மறையும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்ம எல்லாம் ஜெபிக்க அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நடக்கும் அற்புதம், இப்ப நடக்கும். அப்ப பேராயர், சீனியர் பேராயர் இப்போ ஜெபிப்பார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜெப விண்ணப்பங்களை நான் எடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் வானமுக்கு சிங்காசனம், பூமிக்கு பாதபடி, இந்த பாதபடியில் இருந்து கர்த்தராகிய தேவன் உம்மை ஆராதிக்கவும், துதிக்கவும்,
உம்மை போற்றவும் கனமனவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாளாக இருந்தாலும் அந்த நாளை நினைவு கூர்ந்து உண்மையை துதிக்கபடி வந்திருந்தாலும் அப்பா நீ ஜீவிக்கிற பரலோகத்தில் வீற்றுக்கிறிக்கப்பா. யோபு சொன்னபடி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான் வசனத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு அதை நினைவு கூர்ந்து சொன்னாரே அப்பா. நாங்கள் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். துயரங்களை நீக்கவும், கண்ணீரை துடைக்கவும், பாடுகளை நீக்கவும், கட்டுகளை உடைக்கவும் அப்பா பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கவும் நீர் இன்றைக்கும் பரலோகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறீ அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவளுக்கு மனம் இறங்குறீங்க, அவள் ஜெபத்தை கேட்கிறீங்க ஆண்டவரே. அவள் கண்ணீரை துடைக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுது அத்தனை பேருக்கும் நீர் பதிலளிக்க தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து கொண்டு தேவ பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக, உலகத்தினுடைய அத்தனை பிள்ளைகளுக்காகவும் நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. திருத்தவத்தில் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறதப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இருந்து எங்களோட இடைபெறுகிறபடியால் அளவுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவரீரை தொடுவீராக, பாடுகள் நீங்கட்டும், துயரங்கள் நீங்கட்டும், கண்ணீரை துடைப்பீராக, சாபங்கள் முறிந்து போவதாக. உங்களுடைய அபிஷேகத்தினால் தான் ஆண்டவரே நோகங்கள் முறிக்கப்படும் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் எல்லா நோங்களும் முறிந்து போகட்டும். ஆவியானுடைய ஆளுகை இந்த நேரத்தில் எங்களோடு இருக்கிறபடியால் அளவுக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து எல்லா அபிஷேகத்தின் வல்லமைகளையும், கிருபைகளையும், வரங்களையும், சுகங்களையும் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவள் ஆத்மாவிலும், ஆவியிலும், வல்லமையிலும், சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்குறபடியால் நீ கொடுத்த சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, கொடுத்த விடுதலைக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல வெள்ளி உங்களுக்கு நல்ல வெள்ளியாகவே மாறி போய்விடும். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.